சார் வணக்கம் சார். வணக்கம். மீடியா ஆளுங்க முன்னால எப்போ சங்கர் பாண்டியனையும் அந்த ஆதாரங்களையும் அவ கொண்டு வந்து நிறுத்த போறாளாம்? சார் சங்கரபாணி இருக்கிற இடத்துக்கு தான் எங்களை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு கூட்டிட்டு போறாங்களா? தகவல் வரும்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க சார். அபிக்கும் தோழருக்கும் தங்களை விட புத்திசாலி வேற யாரும் இருக்க முடியாதுன்னு ஒரு நினைப்பு. மீடியா ஆளுங்களை கூப்பிட்டா அதுல ஒருத்த கூடவா என் பக்கம் இல்லாம போயிடுவான்? சார் ரொம்ப செலக்டிவாக தான் சார் கூப்பிட்டுருக்காங்க. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அதை தெரியாமலே போகட்டும். உங்களை எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ எனக்கு தகவல் அனுப்பிச்சுடுங்க. மீடியா ஆட்கள் வந்து நிற்கும் போது சங்கர் பாண்டியனோட பொணமும் அவன் வச்சிருக்கிற அந்த ஆதாரங்களோட சாம்பலும் தான் கிடைக்கணும். சார் இதில் எந்த பிரச்சனையும் என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். கவலைப்படாதீங்க. தகவல் சொன்னதும் நீங்க இதுல இருந்து விலகிக்கலாம். உங்களை இதுல யாரும் சந்தேகப்பட முடியாது. தேங்க்யூ சார். நீங்க செய்யற உதவிக்கு நன்றி மட்டும் போதாதுன்னு எனக்கு தெரியும். இது வெறும் அட்வான்ஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். தேங்க்யூ சார். எனக்கும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதாது. புரியுதா? சார் இடம் தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். குட், வெரி குட். நான் உங்களோட ஃபோன் காலை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி சார். சரி சார், நான் வரேன் சார். அம்மா வாம்மா, வாங்கப்பா, வாங்க உள்ள வாங்க. வாம்மா வாங்கப்பா, வா உள்ள வா, வாங்கப்பா. உட்காருமா, வாங்கப்பா உட்காருங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாமா. காஃபி குடிச்சிட்டு 10 நிமிஷம் இருந்து எழுந்திருச்சு போறதுக்காக உங்க அம்மா இங்க வரல. நான் அப்படியா சொன்னேன்? இது உங்க வீடு. நீங்க என் கூட இருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆர்த்தி, நீ இப்ப சொன்னியே, இது சும்மா பேச்சுக்காக சொன்ன வார்த்தை இல்லையே. என்னாச்சு? உங்க 2 பேர் முகமே சரியில்லை. ஏதாவது பிரச்சனையா? என்னது இது? இந்த வீட்டில் யாருமே பொறுப்பு கிடையாது. கதவு திறந்து போட்டு போயிருக்குதுங்க. நான் தான் சாத்த போறேன். ஏய் அது என்ன பிரச்சனைம்மா? ஆர்த்தி, நான் உன் கூட தங்கிக்கலாமா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இது உன் வீடுமா. பால் காய்ச்சறப்பவே உன்னை கூட வான்னு நான் கூப்பிட்டேன். ஆனா நீ தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்திருக்காமா, அவளை சந்தோஷமா வச்சுப்பே இல்ல. அப்பா, அம்மா மட்டும்தான் என் கூட இருக்க போறாங்களா? நீங்க? உங்க அம்மாவையே நான் அபி வீட்டுக்கு தாமா கூப்பிட்டேன். அவதான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். ஆமா, உங்களுக்கு எப்பவுமே அபிதான் வசதி. நானும் உங்க பொண்ணுதான், மறந்துடாதீங்க. அவ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா தெரியுமா? ஆதி அண்ணா மட்டும் இல்லைன்னா இப்ப நான் இவ்வளவு வசதியா இருந்திருக்கவே முடியாது. என் புருஷன் வீட்டுல அடிமை மாதிரி தான் கிடக்கணும். ஆர்த்தி, ஆதிய பத்தியும் அபிய பத்தியும் நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. சரி, இப்ப நான் அதையெல்லாம் பத்தி பேச வரல. உங்க அம்மாவை கொஞ்ச நாளைக்கு கண் கலங்காம பாத்துக்கோ, அது போதும். அது என் கடமைப்பா. அவங்கள நான் கைவிட்டுற மாட்டேன். விட்டுறாதுடி.
நல்லா கெட்டிமா பூச்சிக்க. நான் மாமனார் மாமியார் அத்தை மாமா சௌகியமா? என்னத்தா இனிமே ஃபுல்லா இங்க தான் டாரா போட போறியா? கேட்டுச்சு காதுல நல்லா. என்னங்க உள்ள போங்க. ஏய் பேசாதரி. வீட்டுக்கு வந்தவங்கள கண்டுக்காம போனா என்னை பத்தி என்னடி நினைப்பாங்க? என்ன எல்லாம் முழுகிறீங்க? ஐயோ மாம்ஸ், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சும்மா கொஞ்சமா லைட்டுக்கா இல்ல ஃபுல்லாவே குடிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ என்ன அகோரமா இருக்குதா? ஐயா அத்தா இனிமே இங்கதான் தங்க போறீங்களா? ஆமா, இங்க தான் தங்க ஐயா போறோம். என்ன தங்க போறாங்க? என்ன மட்டும் எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் விட்டு பிரிச்சுட்டுன்னு வந்துட்ட. ஆனா நீ உங்க அம்மாவோட நல்ல சந்தோஷமா இருப்பியா? என்னடி இது? என்ன மொழிகிற பதில் சொல்றியே? உங்க கேள்விக்கெல்லாம் நான் உங்க போது தெளிச்சதுக்கு அப்புறம் பதில் சொல்றேன். உள்ள போங்க. நோ எனக்கு போதை தெரிஞ்சிச்சுன்னா தைரியம் போயிடும். நீ இப்பவே சொல்லு, எதுக்காண்டி நான் மட்டும் இங்க வரணும், மற்றவங்கள எதுக்கு நீ ஒதுக்குன? நாம சந்தோஷமா இருக்கணும்னு தான். இப்போ இந்த வீட்டுல உங்க அம்மா வந்துட்டாங்க. சூப்பர், சந்தோஷமா இருப்போம். கற்பகம், இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல அது அது அப்பா, அவர் தான் குடிச்சிட்டு ஏதோ உளறாருன்னா நீங்க ஏன்? ஏய் நோ 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 நோ, நான் குஷி இருக்கிறேன் ஆனா உழல்ல. நான் மாம்சே கரெக்ட் தானே? கற்பகம், கிளம்புமா போலாம். இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். கற்பகம், இத்தனை நாளா ஆனந்தி வீட்டுல பட்ட அவமானத்தை எல்லாம் இங்கேயும் படலாம்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா, அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்பா. அவங்கள நான் நல்லபடியா பாத்துப்பேன்பா. ப்ளீஸ்பா. ஐயோ ஆமாம்மா, அவங்க அம்மா எல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டா. புருஷனா விட்டு கொடுத்துருவேன்னா அர்த்தில. நீங்க வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் சும்மா இருந்தாலும் உள்ள போன சருக்கு என்ன சும்மா இருக்க கூடாதுரே. உங்க அம்மா இங்க இருக்கணும்னா எங்க அம்மா இட்டுன்னு வரணும். என்ன சொல்ற சொல்றி? ஐயா என்னடி என்ன தள்ள கை வைக்கிற? இப்ப நீங்க உள்ள போறீங்களா இல்லையா? இப்படி பகல்லயே குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களே, இது உங்களுக்கே சரின்னு படுதா? ஏய், சருக்கு உள்ள போச்சுன்னா பகல் இரவு சந்தோஷம் துக்கம் எல்லாம் சமண்டே. பாரு, நீ வேணா லைட்டுக்கா ஒரு கட்டிங் ஊத்தி போற, அப்போ உனக்கு தெரியும் நான் மாம்சம் உனக்கு. கற்பகம், கிளம்பு வா போலாம். நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டேன் இல்லைங்க, நீங்க கிளம்புங்க. உன் தலை எழுத்துடி, நான் என்ன செய்ய முடியும்? இந்த பாரு, இங்க இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா யோசிக்க வேண்டாம், நேரா அபி வீட்டுக்கு வந்து சேரு. நான் வரேம்மா. பாத்தியடி, உங்க அப்பா என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயின்னு இருக்கிறாரு பாரு. என்ன கண்டா எல்லாருக்குமே ஏழை கண்டாண்டி. வரேன் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. ஆயிரம் தான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். சூப்பர். நீங்க உள்ள வாங்க. ஏய், ஒரு நிமிஷமா. நாடி உள்ள போலாம் நொல்ல போலாங்கிற. இரு மாமியார் நான் கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க. ஏய், வாங்க இல்லையா, சொல்றேன். நீ வாங்க. உள்துடுவேன். இவ்வளவு சொல்லி உங்க அம்மா இங்க இருக்குதுன்னா வாங்கன்னு சொல்றேன். என்ன தோழர், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்கீங்க? அபி 9 மணி வாக்கில் வர சொல்லி இருந்தேன். வரவேண்டிய நேரம் தான். யார் யாரெல்லாம் வராங்கன்ற லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? அபி, அதை நமது பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போதே இந்த பட்டியலை தயார் செய்து விட்டேன். யார் யார் பேர்லாம் லிஸ்ட்ல இருக்கோ அவங்கள மட்டும் கூட்டிட்டு போனா போதும். புதுசா யாரும் வேண்டாம், இல்லைன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும். கவலையே படாதீர்கள் அபி, பட்டியலில் இருப்பவர்கள் மட்டுமே வருவார்கள். எத்தனை மணிக்கு மேடம் பிரஸ் மீட்? எல்லாரும் வந்தா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சங்கரபாண்டியன் வந்தாச்சுங்களா?
அவசரப்படாதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். நீங்கள் இன்று அவரை கண்டிப்பாக சந்திக்கப் போகிறீர்கள். சார், ஏன் சார் இவ்வளோ டென்ஷன்? பேசாதது இல்ல, பேசாத. சங்கர் பாண்டியன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனை சுட்டணும்னு சொன்னேன். சார், கண்ணில் பட்டா தான் காலி பண்ணிருப்பேனா சார்? மாட்டவே மாட்டேங்கிறானே. அவனா வரவா? உன் முன்னாடி நின்று நெஞ்ச தூக்கி காட்டி சுடுனா சொல்லுவான். சார், இப்படி நீங்க எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது சார். சில விஷயங்களை நம்ம பொறுமையா தான் சார் செய்யணும். எவ்வளவு நாள் பொறுமையா இருக்க முடியும்? அவன் என்ன பண்ண போறான்னு தெரியுமா? மீடியா முன்னாடி அவன்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்க போறான். அப்போ என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பார். என்னைக்கு அதை செய்ய போறான் சார்? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நடக்க போகுது. அதுக்கு அபி, தோழர் எல்லாம் சப்போர்ட். இந்த விஷயம் கூட உனக்கு தெரியல, நீ என்ன கிழிக்க போற? சார், எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க சார். காக்கா குருவியை சொல்ற மாதிரி அவ்வளவு பேரையும் போட்டு உன்னால தள்ளிடுறேன். காக்கா குருவி தான் சொல்ல முடியும், புரியுதா? நான் இதுக்கு வேற ஆள் வச்சுக்கிறேன். நீ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன சார், என் மேல நம்பிக்கை இல்லையா? இது உன்னால செய்ய முடியாது இல்ல? இதுக்கு பெரிய நெட்வொர்க் வேணும். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என் துப்பாக்கிக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டீங்களா சார்? ஓ காஷ், ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். வர்றேன் சார், அப்புறம் பார்க்கறேன். அவுட். அபி, பட்டியலில் இருப்பவர்கள் அனைவருமே வந்தாகிவிட்டது. அப்புறம் யாருக்காக வெயிட் பண்றீங்க? புறப்பட வேண்டியது தானே? புறப்படலாம். ஆ, எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சங்கரபாண்டியனை மீட் பண்ண போறீங்க. அதுக்காக நீங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம எங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அபி, வாகனம் தயாராக இருக்கிறது. வாகனம் அது எங்க இருக்கு? பக்கத்தில் தான். வாருங்கள் போகலாம். அபி, நாங்கள் புறப்படுகிறோம், வருகிறோம். வாருங்கள், வாருங்கள் போகலாம். வாருங்கள் போகலாம். வாகனத்தில் ஏறுங்கள். எந்த இடம் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருக்க மாட்டோமா? தோழர்களே, சங்கரபாண்டியனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் தான் இப்படி ஒரு ஏற்பாடு. தயவு செய்து ஏறுங்கள், போகலாம். வாருங்கள். ஏறுங்க ஏறுங்க. வாங்க தேவராஜன், வாங்க. தேவைன்னா இந்த தேவராஜ் தேவைப்படுறான்ல தம்பி. தேவராஜன், தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துருங்க. அன்னைக்கு என்ன அவமானப்படுத்த அனுப்புனீங்க, மறக்கக்கூடிய விஷயமா அது? இருந்தாலும் நீங்க அதை மறந்து என்னை கூப்பிட்டதுனால நான் அதை மன்னிச்சிடுறேன். தேவராஜன், நண்பர்களுக்குள்ள சண்டை போடுறதும் சமாதானம் ஆகுறதும் சகஜம் தானே. நான் உன்னை என் நண்பனா தான் பார்க்குறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சரி சரி, அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? சங்கர் பாண்டியனை முடிக்கணும். நான் எதிர்பார்த்தேன் இப்படி ஏதாவது விஷயம் இல்லாம நீங்க என்ன கூப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி விஷயத்தோட தான் கூப்பிட்டுருக்கீங்க. தேவா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கும் இந்த வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது வேற அது வேற. உன் உதவி வேணுங்கிறதுக்காக நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காத. நம்பிட்டேன் தம்பி. சரி சொல்லுங்க, சங்கரபாண்டி எங்க இருக்கான்? தெரியல, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்?